New Hope TV, your encounter with God. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory be to God. இந்த நாளிலுமாய் உங்கள் வீடுகளுக்குள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் கொடுத்ததான இந்த மேலான பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். I am grateful to the Lord for giving me the opportunity to come into your houses and speak to you. அநேக பிரச்சனைகளோடு அநேக காரியங்களை யோசித்து கலங்கி நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். You are worried and troubled about a lot of situations and problems. இந்த நாளிலுமாய் கூட என்ன காரியம் செய்யட்டும், என் காரியங்கள் ஒன்றும் கைகூடி வரவில்லையே என்று கலங்கி தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். You might be troubled and worried that nothing is being accomplished in your life. கடந்த நாட்களில் உள்ள எல்லா ஃபெயிலியர்ஸ் நினைத்து நீங்கள் சோர்ந்து இருக்கிறீர்கள். You are thinking about the failures of the past and you are worried. என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் கைகூடி வரவில்லை. The wedding preparations and plans of my children is not coming. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் ஒரு பெரிய ஃபெயிலியர் காணப்படுகிறது. There is a great failure in the education of my children. ஃபைனான்ஸ் பிசினஸ்ல பாத்தீங்கனாலும் என்னால எழும்ப முடியவில்லை. There are problems in finances in my business. நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பிரயாசப்பட்டாலும் என்னால முடியலையேன்னு கலக்கத்தோடு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. You might be troubled that you're not being able to rise up in your business. யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுமா? Will somebody help me? என் பாஸ் எனக்கு உதவி செய்ய முடியுமா? Can my boss help me? என் ஃப்ரெண்ட்ஸ் என் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு உதவி செய்ய முடியுமா? Can my friends or relatives help me? நான் எப்படி மேல வர முடியும்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டே இருக்கீங்க. You might be thinking how you can come up in life. ஒருவேளை என்னுடைய ஆபீஸ் உடைய வாஸ்துவை மாத்துனா சக்சஸ் வருமா? If I change the position of my office, will I get success? என் பண காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கு. ஏதோ ஒரு மந்திரமோ ஏதோ ஒரு தந்திரத்தினால மேல வர முடியுமா? Can I come up with some magic or sorcery to improve my life? பிள்ளைகளுக்கு எப்ப பார் பலவீனம் காணப்படுகிறது. There's always problems with the health of my children. அது ஒரு மந்திர கயிறை கொண்டு வந்து கட்டினாலாவது என் பிள்ளைக்கு ஆரோக்கியம் உண்டாகுமா? If I tie a magic rope to them, will something happen? இப்படி अनेक காரியங்களை யோசித்து இது முடியுமா அது முடியுமான்னு நீ செய்து கொண்டிருக்கிறாய். You might be thinking about a lot of possibilities and confusing yourself. ஆனா உன்னை பார்த்து நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். But I am telling you this. எந்த விதமான மந்திரமோ தந்திரமோ உன்னை உயர்த்த முடியாது. No kind of magic or sorcery can uplift you. கர்த்தர் ஒருவர் தான் உன்னை உயர்த்த முடியும். Only the Lord can lift you up. உன் பிரச்சனைகள் உன் போராட்டங்கள் உன்னுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு கர்த்தர் ஒருவர் தான் சொல்யூஷன். The Lord is the solution for all the troubles and problems you're facing. வாசிங்க நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. Let us read the book of Nehemiah chapter 2 verse 20. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். The God of heaven will give us success. We his servants will start rebuilding. பரலோகத்தின் தேவனானவர் தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். Only the God of heaven can give you success. பரலோகத்தின் தேவன் தான் உங்கள் காரியங்கள் கைகூடி வர முடியும். Only the Lord of heaven can accomplish your works. இந்த வார்த்தையை உண்மையாய் உங்களால பிடித்துக் கொள்ள முடியும் என்றால், If you can hold on to this word, பரலோகத்தின் தேவனால் தான் என் காரியம் கைகூடி வரும். only the Lord of heaven can accomplish my works. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, The psalmist says in the book of Psalms chapter 37 verse 5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit your way to the Lord, trust in him, and he will do this. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. Submit your ways to the Lord. உன் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி. Submit all your deeds to the Lord. உன் பிள்ளைகளின் காரியங்களா இருக்கலாம். It might be the things of your child. பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம். It might be the future of your child. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நீங்க ஒப்புவீங்க. Submit everything to the Lord. அவர் உங்க காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். And he will make it a success. அது ஒருவேளை எத்தனை ஆண்டுகளாக நடக்க முடியாத காரியமா இருக்கலாம். It might be something that is obstinate for more years. எத்தனையோ தடவை நீ ஒரு வேலை தேடி போயிருக்கிறாய். You might have gone searching for a job. எத்தனையோ இன்டர்வியூஸ் நீ அட்டெண்ட் பண்ணி இருக்கலாம். You might have attended many interviews. எல்லாம் ஃபெயிலியர் தானே. Everything might have been a என்னால failure. வாழ்க்கையில எழும்பவே முடியல நீ என்ன பார்த்து சொல்லலாம். You might say that you can never rise up in life. ஆனா பரலோகத்தின் தேவனால் தான் உன் காரியம் கைகூடி வரும். But only the Lord of heaven can accomplish your வேற works. யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. There is no use of trusting somebody else. வேதத்துல இந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want to show you an incident in the Bible. வேதத்துல நெகேமியா என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார். There was a man called Nehemiah in the Bible. இந்த நெகேமியா கர்த்தருக்கு பிரியமான மனிதன். This man was dear to the Lord. கர்த்தருடைய காரியங்கள்ல வைராகியமா இருந்ததான இந்த மனிதன். And he had a great zeal for the works of the Lord.
கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டபோது when he heard that the temple of the Lord was destroyed, அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, all the walls were torn down, வாசல்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, and all the gates were burnt. இது கேட்ட உடனே இவனுக்குள் ஒரு பெரிய கலக்கம் உண்டானது. When he heard this, there was a great trouble within him. நான் ஏதாவது செய்து இந்த இடிந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றதான வாஞ்சை அவனுக்குள்ள உண்டானது. He had the zeal to do something and build up the wall. அந்த நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். There were a lot of men who lived during that time, ஆனா ஒருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இல்லை. but nobody had this desire. ஆனா நெகேமியாக்குள்ள டீப் டவுன் ஒரு பெரிய பாரம் காணப்பட்டது. But Nehemiah had this great burden deep down within him. அவர் சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து ஜெபித்தாராம். He mourned for a few days, prayed and fasted. கர்த்தருடைய கிருபையால் காரியங்கள் கைகூடி வந்தது. And because of God's grace, everything was accomplished. அவருடைய வாழ்க்கை ஒரு செட்டில்டு லைஃபாய் தான் இருந்தது. His life was a settled life. அவனுக்கு ஒரு நல்ல தொழில் இருந்தது. He had a good job. அரண்மனையில பானபாத்திரக்காரன் என்கிற வேலை அவனுக்கு இருந்தது. He was a cupbearer in the palace. எந்த குறையும் இல்லை. He did not have any lacking. ஆனாலும் கர்த்தர் மேல் ஒரு வைராகியம் இருந்தது. Yet he had a great zeal for God. இந்த நாட்கள்ல உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், I'm asking you, கர்த்தருடைய காரியங்களை நீங்க எவ்வளவு வைராகியமா இருக்கிறீங்க? how much zeal do you have for the works of God? ஏன் உங்க காரியங்கள் கைகூடி வரல தெரியுமா? Do you know why your tasks are not being எது accomplished? கை வச்சாலும் ஃபெயிலியரா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason for your failures? நீங்க கர்த்தர் மேல் வாஞ்சையா இல்லை. It is because you don't have a zeal for God. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் உங்களுடைய நாட்டம் அதிகமாக வேண்டும். Your zeal for the temple of the Lord should increase. கர்த்தருடைய காரியங்களை இன்னும் நீங்க உற்சாகம் அடைய You வேண்டும். should be more encouraged in the works of God. உண்மையாய் அப்படி நீங்கள் முன்ன வர முடியும் என்றால் If you can come forward, கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் God மாற்றுவார். will definitely bring success in everything you do. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? Do you know what happened? நெகேமியா அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கடந்து செல்கிறார். Nehemiah went to Jerusalem to build up the walls. அலங்கங்களை கட்ட வேண்டும் என்ற எல்லா பிளான்ஸ் ஐடியாஸோட அதை தொடங்குகிறார். He started the work with all the plans and ideas, ஆனா அநேக தடைகள் வந்தது. but there were a lot of obstacles that came against him. அநேகர் அவரை பரியாசம் பண்ண A ஆரம்பித்தார்கள். lot of people started mocking him. இந்த இடிந்த அலங்கத்தை உன்னால கண்டிப்பா கட்டி எழுப்ப முடியாது என்று சொன்னார்கள். They told him that he can definitely not build up the walls. ஆனா உற்சாகத்தோடு எப்படியாவது கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது என்று வைராகியமாய் தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். Nehemiah was not discouraged. He worked with the passion for. தோபியா என்ற ரெண்டு மனிதர்கள் இருந்தார்கள். There were two men, Sanballat and Tobiah. அவர்கள் மிகுந்த வேதனையாய் காணப்பட்டார்கள் நெகேமியாவுக்கு. They were a great pain for Nehemiah. ஒவ்வொரு நாளும் நெகேமியாவை சோர்வுக்குள் ஆக்கினார்கள். They put him down every day. ஒருவேளை நீ அந்த சுவரை கட்ட முடியுமா? Can you build the walls? அப்படி ஒருவேளை கட்டினாலும் ஒரு நரி அதுல நடந்தா போதும் உன்னுடைய அலங்கம் கீழே விழப்போகுது என்று சொன்னார்கள். Even if you build the wall, if a fox walks on it, it will fall down. எத்தனை சோர்வுகள் வந்தாலும் அவர் சோர்ந்து போகவே இல்லை. No matter how many problems came, Nehemiah was never discouraged. வாசித்து பாருங்க நெகேமியா Let's read Nehemiah 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. chapter 4 verse 10. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். Meanwhile, the people in Judah said, the strength of the laborers is giving out, and there is so much rubble, we cannot rebuild the wall. ஜனங்கள் சொல்லுகிறார்கள் வேலை செய்கிறவர்களுக்கு பலன் குன்றி போகிறது. The people say that the strength of the laborers is going down. பலன் இல்லை அதை கட்டுகிறதற்கு. They do not have the strength to build. மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது. And there is a lot of rubble. அதிகமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. There are a lot of problems. கண்டிப்பாக இந்த அலங்கத்தை கட்ட முடியாது என்று சொல்லுகிறார்கள். And we definitely cannot rebuild this wall. என்ன செய்தாலும் கண்டிப்பாக கட்ட முடியாதுன்னு வேலைக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள். No matter what you do, you can never build this. ஆனா நெகேமியா சோர்ந்து போகவில்லை. But Nehemiah did not give up. உற்சாகத்தோடு மறுபடியும் இந்த காரியங்களில் கர்த்தருடைய உதவியோடு செய்ய ஆரம்பித்தார். He started doing the things again with the help of God. அதிசயம் என்ன தெரியுமா? 52 நாட்கள்ல அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. And the temple wall was rebuilt within 52 days. இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில अनेक காரியங்கள் முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. Today even in your life you might be saying that a lot of things cannot happen. இதெல்லாம் கைக்குடி வராது. All this cannot be accomplished. செய்யவே முடியாது. I can never do this. எனக்கு இருக்கிற கடன் எவ்வளவு தெரியுமா? Do you know the amount of debt I have? நான் எவ்வளவு பேங்க் கட்டணும், எவ்வளவு லோன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? Do you know how much I have to repay to the bank? Oh come on, கண்டிப்பா நான் என்னால கட்டி முடிக்கவே முடியாது. I can definitely
definitely not do this. என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் கண்டிப்பாக என்னால செய்யவே முடியாது. I will never be able to fulfill the marriage of my children. சரீரத்துல எவ்வளவு பலவீனங்கள் தெரியுமா? Do you know the amount of problems I have in my body? ஆமா, நான் எத்தனை டாக்டர்ஸ் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட பார்த்திருக்கேன் தெரியுமா? Do you know how many doctors and specialists I've met? ஓ, நான் எடுத்த ஸ்கேன், எம்ஆர்ஐ, நான் எடுத்ததான எல்லா எக்ஸ்ரே இதெல்லாம் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? Do you know the details of all my scans? ஓ, கண்டிப்பாக எனக்கு ஜீவன் இல்லை என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். The doctors have told that I have no life. ஓ, நாட்களை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். And I'm counting my last days. எப்படி என் காரியம் கைகூடி வரும்? How will my things be accomplished? நான் எப்படி வீட்டுக்கு நான் ஆரோக்கியமா போவேன் நீங்க சொல்றீங்க? How will I go back home with good health? இப்படி अनेक கேள்விகளோடு ஹாஸ்பிடல்ல இருந்து கூட நீங்க இத பார்த்து கொண்டிருக்கலாம். You might be in the hospital with all these questions. ஆனா பரலோகத்தின் தேவனால் காரியங்கள் கைகூடி வரும். But the Lord of heaven will accomplish all your works. எல்லாரும் சிரித்தாலும் பரவாயில்லை. No matter everybody mocks you. எல்லா இடத்துலயும் வெட்கப்பட்டாலும் பரவாயில்லை. No matter you might be put to shame. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய தலையை உயர்த்துவார். The Lord will definitely lift your head up. அநேகருக்கு நீங்க சாட்சியாய் தான் இருக்க போகிறீங்க. And you will testify to many. பிலிப்பியர் 4:13 என்ன சொல்லுது தெரியுமா? Do you know what the book of Philippians chapter 4 verse 13 says? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do everything through him who gives me strength. என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து உண்டு. There is a God who strengthens me. அநேக காரியங்கள் சொன்னாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால எல்லாம் செய்ய முடியும். A lot of people can say many things, but there is a Christ who strengthens me, and through him I can do everything. அருமையானவர்களே, தைரியமாயிருங்கள். Dear children of God, take strength. எந்த விதத்திலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. Do not be discouraged. அநேக நாட்களாக நடக்காத காரியங்கள் இன்னும் சில நாட்களுக்குள் நடக்க போகிறது. Things that have not happened for a long time will be accomplished in a few days. இது பரலோகத்தின் தேவனால் தான் கைகூடி வரும். And this can be done only through the God of heaven. வேதத்திலிருந்து இன்னொரு சகோதரி உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். I want to show another woman from the Bible. ஒரு சகோதரி இருக்கிறார்கள், அவங்களுடைய பேர் ரூத். There is a woman in the Bible and her name is Ruth. இவங்க ஒரு மோவாபிய சகோதரி. She was a Moabite. வாலிப நாட்கள சந்தோஷமாய் வாழ்ந்ததான ஒரு சகோதரி. And in the days of her young, she was very happy. ஆனா கர்த்தர் மேல் ஒரு வாஞ்சை உள்ளதான சகோதரி. She also had a zeal for God. திருமணமாகி 10 வருஷம் அவங்க கணவனோடு வாழ்ந்திருக்காங்க. She got married and lived with her husband for 10 years. ஆனா அவங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை. But they never had a child. சில நாட்களுக்கு பிறகு கணவனும் இறந்து விட்டார். After a few days, even her husband passed away. சோர்ந்து போனதான இந்த சகோதரி, This woman who was discouraged, வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறி உண்டானது. there was a huge question mark in her life. நான் யாருக்காக வாழ வேண்டும்? For whom should I live? எதற்காக வாழ வேண்டும்? Why should I live? என் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி நினைத்தார்கள். She thought that her life was over. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு டீப் இன்சைட் ஹர் ஹார்ட், உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு வாஞ்சை இருந்தது. But deep inside her heart, she had this desire எப்படியாவது கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். that the Lord will never leave her. நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன். I have trusted him. என் குடும்பங்கள், என் தெய்வங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை நான் பின்தொடர்ந்து வந்திருக்கிறேன். இந்த தேவன் என்னை கைவிடவே மாட்டார். I have left my family and everything that I had, so this God will never leave me. தொடர்ந்து அவங்க அப்படியே பெத்லஹேமுக்கு வருகிறார்கள். She comes to Bethlehem. பெத்லஹேமுக்கு வந்து ஒரு சின்ன வேலை, பக்கத்துல உள்ள வயல்ல வேலைக்கு போகிறார்கள். And there she goes for a small work in the field. காரணம் உதவிக்கு யாருமே இல்லை. Because there was no one to help. வயதான மாமியார் தான் கூட இருக்காங்க. She had a very old mother-in-law. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைகளை செய்கிறார்கள். She started working from the morning until evening. உண்மையாய் வேலைகளை செய்கிறார்கள். She was honest in her work. இந்த சகோதரிக்கு ஒரு வார்த்தை உண்டாகிறது. And there was a word that came unto her. வாசித்து பாருங்க, ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. Let us read the book of Ruth chapter 3 verse 18. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். Then Naomi said, Wait, my daughter, until you find out what happens, for the man will not rest until the matter is settled today. இந்த காரியம் முடிக்கிறதுக்கு முன்பதாக, Until the matter is settled. இந்த காரியம் முடிக்கிறதுக்கு முன்பதாக, Until this matter is settled. அந்த மனிதன், The man அவர் இளைப்பாற மாட்டார். will not take rest. இன்றைக்கு இதுக்கு ஒரு ரிசல்ட் உனக்கு தெரிய போகிறது. You will get to know about a result today. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு மகளேன்னு ஒரு வார்த்தை வருகிறது. So be patient, my daughter.
தர்மியான சகோதரி சோர்ந்து போகவில்லை. This woman did not get discouraged. கர்த்தர் கண்டிப்பா எனக்கு நன்மை செய்வார் என்ற வாஞ்சியோடு இருந்தார்கள். She had a faith that God will definitely do good to her. அந்த வயலுக்கு வெறும் வேலை செய்தான் வந்தாங்க சகோதரி. She went to the field to work. வேலை செய்கிற மற்ற சகோதரிகள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்திருக்கலாம். The other women in the field might have been experienced. இவங்க ஃப்ரெஷ்ஷா தான் போயிருக்காங்க. She went in new. ஆனா கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். But still God accomplished her task. அன்றைக்கே அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிற்று. The same day she got a great victory. வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. There was a great joy in her life. என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, Dear children of God who is listening to my words, நான் தனியா இருக்கிறேன். I am alone. யாருக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? For whom am I living? என் குடும்பம் எல்லாம் என்னை கைவிட்டார்கள். My whole family has left me என் alone. ஆரோக்கியமும் என்னை கைவிட்டது. My health has also given up my நான் side. எவ்வளவு நாள் தான் இப்படி தனியா அழுது கொண்டிருக்கணும்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். You might be thinking how long you have to live alone like this. ஆனா ரூத்தை உயர்த்தினதான தேவன், But the God who lifted up Ruth, ரூத்தை தைரியப்படுத்தினதான தேவன், the God who strengthened Ruth, ரூத்துடைய காரியத்தை கைக்குடி வர பண்ணதான தேவன் the God who accomplished the works of Ruth, உங்களுக்கும் உதவி செய்வார். will help you as well. பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? You might be worried about your children. பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? Are you thinking about the future of your children? என் பிள்ளைங்க நல்லா படித்து டிசிப்ளினா வளருவாங்களா? Will they study well and be disciplined? ஓ கண்டிப்பாக என் கணவன் மனம் திரும்பி வருவாரா? Will my husband repent? என் குடும்பம் ரட்சிக்கப்படுமா? Will my family be இப்படி delivered? எல்லாம் अनेक காரியங்களை நினைத்து நீங்க கவலைப்படுறீங்க. You might be having a lot of thoughts like this. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்து விடுங்க. Put your thoughts on the Lord. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். It might be any kind of situation, but the Lord will definitely help you. மனிதர்கள் உங்களை ஒருவேளை சோர்வுக்குள் ஆக்கலாம். Men might push you into discouragement. வேண்டாத வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாய் பேசலாம். They might talk things against you. நீ எழும்ப முடியாதபடிக்கு अनेक obstacles உங்களுக்கு போடலாம். They might bring lot of obstacles in front of you. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. But do not worry, because there is a Lord who loves you. இந்த பரலோகத்தின் தேவனால் தான் உங்கள் காரியங்கள் கைகூடி வரும். And by this Lord of heaven your tasks will be accomplished. யோபு சொல்லுகிறார், வாசித்து பாருங்கள், யோபின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. Job says in the book of Job 17 verse 3, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? Give me, O God, the pledge you demand. Who else will put up security for me? யோபு சொல்லுகிறார், தேவரீர் என் காரியத்தை நீங்க மேல போட்டுக்கங்க. Job says, you O Lord put my pledge on you. என் ப்ராப்ளம், என் பிரஷர், என் டென்ஷன்ஸ் எல்லாவற்றையும் நீங்க மேல போட்டுக்கங்க. Lord, you take up all my problems and tensions and pressures. வேற யார் எனக்கு இருக்காங்க? Who else is there for me? ஆண்டவரே உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I trust in you. வேற எனக்கு யாரும் இல்ல ஆண்டவரே. I don't have anybody else. தலை சாய்க்க எந்த விதமான பாசிட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் இல்ல ஆண்டவரே. I don't have any kind of positive situations to comfort me. உங்க மேல என் பாரத்தை வைக்கிறேன் ஆண்டவரே. I put my burden on you. என் கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. I give all my worries and tears to you. என் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தோள் மேல போட்டுக்கங்க ஆண்டவரே. Take up all my problems, O Lord. நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன் என்று நீங்க சொல்ல முடியும் என்றால், If you say that you trust in the Lord, கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்துக் the கொள்வார். Lord will definitely take control of your life. எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போனீங்களோ, In the place where you put your head down, எந்த இடத்துல நீங்க தளர்ந்து என்னால முடியலன்னு சொல்றீங்களோ, in the same place where you gave up, கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார். the Lord will help you. ஒரு நெகேமியாக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. One Nehemiah had this desire எப்படியாவது அந்த எருசலேமை நான் கட்டி எழுப்ப வேண்டும். that he will rebuild Jerusalem. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறதான உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், Today I am telling this to you. அந்த பரம எருசலேம் மேல் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். You should have a desire towards the eternal Jerusalem. நம்ம வாழுகிறதான இந்த வாழ்க்கை ஒரு டெம்பரரி லைஃப் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். The life that we are living now is temporary. அந்த பரம எருசலேமுக்கு நாம் கடந்து போக வேண்டும். We have to go to the eternal Jerusalem. எத்தனை சோர்வுகள் வந்தாலும், How many problems எத்தனை we தடைகள் have, வந்தாலும், no matter how many யார் troubles we உங்களுக்கு தடை have, செய்தாலும் no சரி, matter who troubles you, அந்த பரம யாத்திரையில நாம் ஜாக்கிரதையாய் ஓட வேண்டும். we have to run towards the eternal Jerusalem. ரூத்தை கனப்படுத்தினதான தேவன், The Lord who gave Ruth the honor, நெகேமியாவை கனப்படுத்தினதான தேவன், the Lord who gave Nehemiah the honor, கண்டிப்பாக அவர் உங்களையும் கனப்படுத்தி நடத்துவார். will definitely give you the honor. உங்க தடைகள் மாறும்.
All your obstacles will be changed. ஓ உங்களுடைய எல்லா சாபங்கள் மாறும். All your curses will be reversed. உங்கள் காரியங்கள் கைகூடி வரும். All your tasks will be என்னோடு accomplished. சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? Will you pray with me? ஆண்டவரே, Lord, இதோ தங்களுடைய காரியங்களுக்காக கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே என் காரியம் கைகூடி வரலையேன்னு செபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். I pray for all these children who are worried about their tasks not being accomplished. குடும்ப காரியங்கள் தடையா இருக்கிறது. The problems of their family is in a பிள்ளைகளுடைய எஜுகேஷன் தடையா இருக்கிறது. there are hindrances in their education. சரீரத்தில் அநேக தடைகள் பலவீனங்கள் காணப்படுகிறது. They have a lot of problems in their physical health. யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? Who will help me? யார் எனக்கு ஒரு கரத்தை கொடுக்க முடியும்? Who will stretch their hand towards me? என் காரியங்கள் கைக்குடி வருமா என்று கேள்வியோடு கண்ணீரோடு இந்த செய்தியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for everybody who is in tears about all the problems they have. தலைமுறையாய் காணப்படுகிற சாபங்கள் மாறட்டும். Let all their generational curses be removed. சரீர பலவீனங்கள் போராட்டங்கள் மாறட்டும். Let all their sickness and problems in body be removed. குடும்பத்துல சமாதானமும் இரட்சிப்பும் உண்டாகட்டும். Let there be salvation and peace in their family. அநேகர் சாட்சி சொல்ல வேண்டும், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். Lord, please make a miracle happen that they testify for you. ரூத்தை போல தனிமையாய் கண்ணீர் வடிக்கிறதான சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for all the women who are alone and who are in tears just like Ruth. கணவன் கைவிட்டானே என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். They might be worried that their husbands have left them. ஒருவேளை மனைவி இறந்துட்டாங்களே நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லலாம். Or they might be worried because their wife is no more. எனக்கு யாருமே இல்லை, நான் எதற்கு வாழ வேண்டும் என்று கேள்வியோடு இருக்கலாம். They might be alone and living with a question as to why they are living. ஓ அப்படிப்பட்டவங்களுக்கு தேவ சமாதானம் உண்டாகட்டும். Lord, let your peace guard them. பரலோகத்தின் தேவனால் அவங்க காரியங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும். Let the Lord of heaven accomplish all their works. ஆசீர்வதிங்க. Bless them. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.